அளவுக்கு ஒரு தர்ஷா ஒரே நிமிஷம் ப்ரோ. அங்க ஒருத்தர் ரொம்ப நேரமா என்ன கூப்பிட்டே இருந்தான். உங்களையா? சரி. நானும் வந்து ரொம்ப ஃபேனா இருப்பேன், ரொம்ப ஆர்வமா இருக்குனே ஹாய்னு அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு. வந்ததுல இருந்து எனக்கு இதான் நடந்துட்டு இருக்கு. என்னால ஃபர்ஸ்ட் நம்பவே முடியல. சன்னி லியோன் ஏன் ஒத்துக்கிட்டாங்கன்னா ஜிபி முத்து அதுல ஒரு ரோல் பண்றாருன்னு ஒண்ணு. அண்ணே நீங்க எதுக்குனே ஒத்துக்கிட்டீங்க? நான் ஒத்துக்கிட்டேன்னா நம்ம சன்னிலியோ வராங்க, அது நான் ஒத்துக்கிட்டேன். என்ன இது மூட்டை வந்து பருத்தி மூட்டை. ஓ மை கோஸ்ட்காக யாரோ ஒத்துக்கல, எல்லாரும் சன்னி. இல்ல அது எதுக்கு நான் சொல்றேன். படத்துல ஒரு லேடி சன்னி லியோன் இருக்கும்போது ஒரு ஆம்பளை சன்னி லியோன் இருக்கணும்ன்றதுக்காக அண்ணனை வந்து நீங்க ஹையர் பண்ணிருக்கீங்க. ஆமா, அதை பேலன்ஸ் பண்றதுக்காக அண்ணன் அதுல பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஒரு கேம் செக்மெண்ட் இருக்கா? கேமா? ஓகே போயிடலாம். உள்ள ப்ராப்பர்ட்டியே, அதாவது ஒரு டேர் செக்மெண்ட். அங்க மேம் ஏதோ தனியா பண்ணிட்டு இருக்காங்க போல. டேரிங் செக்மெண்ட் அண்ணா இந்த சிட்ல எழுதி இருக்கோம், அது என்னன்னு அப்படியே பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் சன்னி மேமோட ஆரம்பிச்சோம். கேப்டன். It says, hold your nose and sing your favorite song. Okay. Yes ma'am. Any favorite number? Any favorite song of yours? Baby doll I'm so natty. Baby doll I'm so natty. என்னடா சொன்ன? இல்லங்க அண்ணே காதை புடிச்சிட்டு கானா பாடுறது அந்த மாதிரி. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. எல்லாம் உங்களோட விழுதுகள் தான். அவரு என்னது? என்ன ஒரு மாதிரி ஷேக் ஆவறாரு? எக்ஸைட் ஆகறாரு. பாப்போம் அண்ணா என்னண்ணே. போஸ்ட் எனி வியர்ட் செல்ஃபி ஆஃப் யூ இன் ஜிபி முத்து சோஷியல் மீடியா நவ். அவரோட சோஷியல் மீடியாவில் என்ன இல்ல அத கொடுங்க. அதான் பாருங்க, நீங்க நடிக்காதீங்க, கொடுங்க. அதான் லெட்டர் எடுப்பா. அதான் அத கொடுங்க. Post any weird selfie of yourself. ஓ Wow, thank you ma'am. தலைவி இருக்கும்போது நீங்க ஏமாத்த முடியாது. Any weird selfie of yours? செல்ஃபி ரொம்ப நாள் கனவு போறீங்க. He's not giving weird face at all. Yeah, this is not weird. நான்லாம் பிறந்ததுலேருந்தே வியர்ட் ஃபேஸ் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. எந்த ஒரு டாஸ்கா இருந்தாலும் நியாயமா விளையாடக்கூடிய ஒரு பெண் தர்ஷா குப்தா. அடுத்து அவங்க விளையாடுவாங்க. அங்க பாரு ஜிபி முத்தோனவ என்ன வரப்போகுதுன்னு தெரியல நமக்கு. இவங்களும் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க, நானும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை எல்லாரும் எடுத்து மர்ஜ் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஓகே இவங்களை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பேஜஸ் இவங்களை பற்றிலாம் நிறையா பார்த்தேன்.